பூமி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெரிய தூசி மற்றும் வாயு மேகத்திலிருந்து உருவானது. இந்த மேகம் சுழன்று சுழன்று ஒரு தட்டையான வட்டு வடிவத்தை எடுத்தது, மேலும் அதன் மையத்தில் உள்ள பொருள் சூரியனாக மாறியது. மீதமுள்ள தூசி மற்றும் வாயு துகள்கள் ஒன்றிணைந்து கோள்களாக மாறின. அவற்றில் ஒன்று பூமி. ஆரம்பகால பூமி. ஆரம்பத்தில் பூமி மிகவும் சூடான மற்றும் கொந்தளிப்பான இடமாக இருந்தது. எரிமலைகள் வெடித்து அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. வளிமண்டலம் பெரும்பாலும் மீத்தேன், அம்மோனியா மற்றும் நீராவி போன்ற வாயுக்களால் ஆனது. உயிரின் தோற்றம். சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றின. இவை எளிய, ஒற்றை செல் உயிரினங்களாக இருந்தன. காலப்போக்கில் இந்த உயிரினங்கள் மிகவும் சிக்கலான வடிவங்களாக உருவாகி இறுதியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளாக மாறின. டைனோசர்களின் காலம். சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கின. இவை பெரிய மற்றும் சக்திவாய்ந்த ஊர்வனவாக இருந்தன. டைனோசர்கள் சுமார் 165 மில்லியன் ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தன, பின்னர் அவை ஒரு பெரிய அழிவு நிகழ்வால் அழிக்கப்பட்டன. மனிதர்களின் தோற்றம். சுமார் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் மனிதர்களின் மூதாதையர்கள் தோன்றினர். இவர்கள் படிப்படியாக நடந்து கொள்ளவும் கருவிகளை பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டனர். சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதர்கள் தோன்றினர். நவீன காலம். கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளில் மனிதர்கள் பூமியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். நாம் நகரங்களை உருவாக்கியுள்ளோம், காடுகளை அழித்துள்ளோம், மேலும் இயற்கை வளங்களை சுரண்டியுள்ளோம். இந்த நடவடிக்கைகள் பூமியின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலை மாற்றியுள்ளன. பூமியின் எதிர்காலம். பூமியின் எதிர்காலம் நிச்சயமற்றது. காலநிலை மாற்றம், மாசுபாடு மற்றும் இயற்கை வளங்களின் குறைவு போன்ற பல சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சவால்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பது பூமியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பூமியின் வரலாறு ஒரு அற்புதமான கதை. இது நமக்கு நமது கிரகம் மற்றும் அதன் வரலாறு பற்றி நிறைய கற்றுக் கொடுக்கிறது. இந்த அறிவு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த உலகை உருவாக்க உதவும். பல காரணிகள் பூமியின் எதிர்காலத்தை பாதிக்கும். அவற்றில் காலநிலை மாற்றம், மாசுபாடு, இயற்கை வளங்களின் குறைவு மற்றும் மனித மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவை அடங்கும். காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் என்பது பூமியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். புவி வெப்பமடைதல் காரணமாக கடல் மட்டம் உயரும், தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும், மேலும் பல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிந்து போகும் அபாயம் உள்ளது. மாசுபாடு. மாசுபாடு என்பது மற்றொரு பெரிய பிரச்சினை. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு மற்றும் நில மாசுபாடு ஆகியவை மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும். இயற்கை வளங்களின் குறைவு. இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் எதிர்காலத்தில் உணவு, நீர் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. மனித மக்கள் தொகை வளர்ச்சி. மனித மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது பூமியின் வளங்களில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. பூமியின் எதிர்காலத்திற்கான சாத்தியமான காட்சிகள். பூமியின் எதிர்காலத்தைப் பற்றி பல சாத்தியமான காட்சிகள் உள்ளன. ஒரு சாத்தியமான காட்சி என்னவென்றால், மனிதர்கள் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் மாசுபாட்டை குறைக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்தால் பூமி ஒரு நிலையான மற்றும் வளமான இடமாக இருக்கும். மற்றொரு சாத்தியமான காட்சி என்னவென்றால், மனிதர்கள் இந்த பிரச்சினைகளை புறக்கணித்தால் பூமி ஒரு பேரழிவு இடமாக மாறும். பூமியின் எதிர்காலத்தை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும்? பூமியின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பூமியை ஒரு சிறந்த இடமாக மாற்ற முடியும். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டும், மாசுபாட்டை குறைக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், மேலும் மனித மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். பூமியின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நாம் சரியான நடவடிக்கைகளை எடுத்தால் பூமியை ஒரு நிலையான மற்றும் வளமான இடமாக மாற்ற முடியும். பூமியை பாதுகாக்க நாம் பல்வேறு செயல்களை செய்ய வேண்டும். அவை தனிப்பட்ட மற்றும் கூட்டு முயற்சிகளாக இருக்கலாம். தனிப்பட்ட முயற்சிகள். குறைந்த மின்சாரம் பயன்படுத்துதல். வீட்டில் உள்ள மின் விளக்குகள், உபகரணங்கள் போன்றவற்றை தேவையில்லாதபோது அணைத்து விடுங்கள். நீரைச் சேமித்தல். குளிக்கும்போது, பல் துலக்கும்போது நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். மறுசுழற்சி செய்தல். பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி போன்ற பொருட்களை மறுசுழற்சி செய்யுங்கள். குறைந்த பயணம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் அல்லது மிதிவண்டி அல்லது நடந்து செல்லுங்கள். உள்ளூர் பொருட்களை வாங்குதல். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதன் மூலம் போக்குவரத்து மற்றும் மாசுபாட்டை குறைக்கலாம். மரங்களை நடுதல். மரங்கள் காற்றை சுத்திகரிக்க உதவுகின்றன. குப்பைகளை சரியாக அகற்றுதல். குப்பைகளை பொது இடங்களில் வீசாதீர்கள். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துங்கள். ரசாயன பொருட்களை குறைத்தல். வீட்டை சுத்தம் செய்யும்போது இயற்கை பொருட்களை பயன்படுத்துங்கள். கூட்டு முயற்சிகள். சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பங்கேற்பது. உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இணைந்து செயல்படுங்கள். அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பது.
அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுங்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேசுங்கள். கல்வி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய கல்வியை குழந்தைகளுக்கு வழங்குங்கள். இவை சில வழிகள் மட்டுமே. பூமியை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.